லாஸ்ட் கிளாஸில் நாங்கள் பிஸ்னஸ் லெட்டர் ஒன்றில் இருக்க வேண்டிய முக்கிய அம்சங்களில் 3 விஷயத்தை பார்த்துட்டோம். கடைசியாக பார்த்த ரிசிபியன்ட் அட்ரஸ், அதில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கணும்னு நாங்கள் சொன்னோம். ஒவ்வொரு நிறுவனத்திலையும் தலைவர்கள்னு சொல்லி நாங்கள் நேற்று கொஞ்சம் எழுதினோம். அந்த பதவியை தான் போடணும். குறிப்பிட்ட பதவியில், ஒரு நிறுவனத்தில் குறிப்பிட்ட பதவியில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இருக்கிறார், சொந்தக்காரர் தான் இருக்கிறார், அவர் பேர் நல்லா தெரியும் வேண்டாம், நாங்கள் பேரை போடலாமா இல்லாத? எஸ் ஓ நோ? டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். கிருஷ்ணாஸ் ஒரு விடை, மத்தாக்கள் சஞ்சீவா, அஃப்னாஸ், ரைட். ரைட், எங்கள் சொந்தக்காரர் தான் இருக்கிறாரு, நல்ல பேர் தெரியும் என்றதுக்காக நாங்கள் அவரோட பேரை போட்டு டைப் பண்ணக்கூடாது. என்ன சொன்னால், இது ஒஃபிஷியல் கடிதம்ங்கிறதுனால அந்த நிறுவனத்தில் தலைவருக்கு தான் நாங்கள் அனுப்புகிறோம். ஒருவேளை நீங்கள் பேரை போட்டு அனுப்பி கடிதம் போய் சேர்கிற நேரம் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு வேற ஒரு ஆள் அந்த சீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொன்னால், இந்த கடிதத்துக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். எந்த கடிதம் அவருக்கு வர இல்லை. கடிதம் ஒரு ஆளோட பேரில் இருக்குது, ரைட். அவள் அந்த ஆள் நபர் இல்லை இப்போ. ஸோ கடிதத்துக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அந்த மாதிரி போடக்கூடாது. நாங்கள் அந்த பதவியில் பேரை தான் போடுவோம். அப்போ தான் அந்த சீட்டில் இருக்கிறவர் யாராக இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்லும், ரெஸ்பாண்ட் பண்ணும். நாங்கள் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்னு அனுப்பும்போது அங்கே பியோன் வந்து அங்கே இருக்கிற பியோன் அங்கே உள்ள ஓச்சர்ட்டையோ பியோன்ட்டையோ கொடுத்து சைன் வாங்கிட்டு தான் கடிதத்தை கொடுத்துட்டு போவார். அப்போ சைன் வச்சு எடுத்தால் ஆஃபீஸில் நடைமுறைக்கு ஒரு சிஆர் புக்கில் எழுதணும், அவர் யாருக்கு எந்த டேட்டில் யாருக்கு எங்கேருந்து வந்துருக்குது கடிதம் வந்துட்டு, அதுக்கு தான் ஆஃபீஸில் கொண்டு கொடுப்பார். அப்போ அங்கே ஆஃபீஸில் வந்து இந்த கடிதம் வரையில்லை, நான் காணையிலலாம் யாரும் சொல்லலை. ஒரு விஷயம் இருக்கு செஞ்சு கொடுக்க விருப்பம் இல்லைங்கிறதுக்காக கடிதம் வரையில்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லலை. விசாரணை நடத்தினா எல்லாம் அங்கே வெளியே வரும். போஸ்ட் ஆஃபீஸில் விசாரிப்பாங்க, இல்லை கொடுத்தாச்சுன்னு சொல்லுவாங்க, யார் சைன் பண்ணன்னு பார்ப்பாங்க, சைன் பண்ண பியோனை பிடிப்பாங்க, அவர் பார்ப்பார், புத்தகத்தை பார்த்துட்டு நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுவார். அப்போ அங்கே கடிதம் போயிருக்குது, கடிதத்தை ஒழிச்சு வச்சுட்டு வரையில்லைன்னு தெரியாதுன்னு சொல்லலை, ரைட். ஓகே, அப்படி இருக்கு. ஆகவே பதவியில் பேரை போட்டு தான் போடணும். ஒன்று இன்னென்ன காரணத்தால் அவங்களுக்கு இந்த விஷயத்தை செஞ்சு தர இல்லாதுன்னு அவங்க பதில் அளிக்கணும், இல்லாட்டி செஞ்சு கொடுக்கணும், ரெண்டில் ஒன்று செய்யணும், ரைட். அடுத்தது சல்யூட்டேஷன். அது என்ன சல்யூட்டேஷன்? டியர் சார் ஓ மேடம், டியர் சார் ஓ மேடம், அதாவது பதவியில் இருக்கிற ஒரு ஆள் ஆனா பெண்ணான்னு தெரியாட்டி நாங்கள் சார் ஓ மேடம்னு போடுவோம். ஒரு புதிய ஆஃபீஸுக்கு அனுப்புகிறோம், அங்கே அந்த பதவியில் டைரக்டர் ஜெனரலாக ஆண் இருக்கிறாரா பெண் இருக்கிறான்னு தெரியாட்டி நாங்கள் சார் ஓ மேடம்னு போடுவோம். இந்த இடத்துல டியர் தேவையா, கட்டாயம் தேவையில்லையா? எஸ், பதிலளிங்க பார்ப்போம். ஒரு விடை, தேவை சார். ஒரு 2 விடை, வேற 2 பேர் சொல்லிக்கிறீங்க. எஸ் ஓ நோ? மற்ற ஆளுக்கு பதில் சொல்லுங்க. கிருஷ்ணாஸ், அஃப்னாஸ்,
ரைட். கட்டாயம் தேவையில்லை, போட்டாலும் போட்டாலும் பரவாயில்லை, போடாட்டியும் பரவாயில்லை அப்படி சொல்கிறான். ரைட். அதாவது டியருங்கிறது கட்டாயம் இல்லை. ரைட். அங்கே இருக்கிறது ஆனா பெண்ணான்னு கூட நமக்கு தெரியல. அப்போ எப்படி டியர்னு தெரியும் எங்களுக்கு? ஸோ டியர் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புதிய ஆஃபீஸுக்கு எழுதும் போது சார் ஓ மேடம் ரெண்டு போட்டால் போதும். டியர் போடுறது என்னன்னு சொன்னால் காக்கா பிடிக்கிறது, தாஜா பண்ணுறது. பொதுவாக கடிதங்கள் எழுதுறது ஏதாவது வேண்டுகோளை முன் வச்சு தான் எழுதுறது, கூடுதலான கடிதங்கள். ஆகவே டியர்னு போட்டு எழுதினாதான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி மரியாதையாக அப்படி இப்படி மரியாதையில் கொஞ்சம் தாஜா பண்ணுறதுக்கு. ஆகவே டியருங்கிறது கட்டாயம் இல்லை. யாராவது ஒரு ஆஃபீஸர் ஏன் டியர் போட்டு எழுதுறேன்னு கேட்க மாட்டாங்க. கேட்டால் அவருக்கு விஷயம் தெரியாது அல்லது அவர் சரியான ஒரு ஆள் இல்லைங்கிறது தான் அர்த்தம். விஷயத்தை தான் பார்ப்பாங்க. கடிதம் முறையான கீழே உள்ள சில விஷயங்கள் இருக்குது, அது சரியாக எழுதப்பட்டிக்கணும், அந்த செஞ்சு பட்டிக்கணும், அது தான் பார்ப்பாங்க. இந்த இதில் டியர் போட இல்லைங்கிறதுக்காக மரியாதை குறைவாக எழுதிக்கிறான்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. ரைட். அப்போ சார் அல்லது சார்னு சொல்ல தெரிஞ்ச சார்னு போட வேண்டியதான், மேடம் தெரிஞ்ச மேடம் போட வேண்டியதான், தெரியாட்டி சாரோ மேடம். டியர்னு கட்டாயம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். மற்றது ஒரு அறிமுகம் இல்லாத ஆளுக்கு டியர்னு போட்டு எழுதினாலே அவர் வித்தியாசமாக தான் நினைப்பார், என்ன இப்படி எழுதிக்கிறான். நம்ம நல்லா நினைச்சு எழுதுறது அது பிள்ளையா போவோம் சில நேரம். எங்கட மேலதிகாரி இருக்கிறாரு, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்றீங்க, 10 வருஷம் வேலை செய்றீங்க, உங்களுக்கு மேலதிகாரி அழிக்கிறாரு, அவரும் 10 வருஷம் வைக்கிறாருன்னா அவரோட பலமுறை காய்ச்சி பழகிருப்பீங்க. அவருக்கு கடிதம் எழுதும் போது டிஎஸ்ஆர் போடலாம், அது ஓகே. ரைட். அவர் நல்லா உங்களுக்கு தெரியும். ரைட். அதுக்கு டிஎஸ்ஆர் போட்டு எழுதலாம், நோ ப்ராப்ளம். ரைட். ஓகே. அடுத்தது சப்ஜெக்ட் லைன். இதுதான் மிக முக்கியமான லைன். கடிதத்திட தலைப்பு. தலைப்புன்னு சொல்லும்போது அதிட சுருக்கமான விஷயம். கடிதத்திட சுருக்கம் தான் இதில் இருக்கும். ரைட். இதில் ஒன்று போட்டிருக்கு, சப்ஜெக்ட்னு போட்டிக்கிறாங்க, அப்படியும் எழுதலாம். சப்ஜெக்ட்னு போடாமல் போட்டு கொஞ்சம் பெரிய எழுத்தாக தடிப்பாக போட்டு அண்டர்லைன் பண்ணி அப்படி எழுதினாலும் தலைப்பு மாதிரி விளங்கும், நோ ப்ராப்ளம். ஆனால் இதை எழுதுறது மிக முக்கியமாக. ரைட். இந்த தலைப்பு எழுதும் போது தேவையான சொற்களை சேர்க்கணும், தேவையில்லாத எந்த சொல்லும் இருக்கக்கூடாது, மிக சுருக்கமாகிக்கணும். ஒரு வரியில் இருக்க பார்க்கணும், இல்லாட்டி 1.5 வரி 2 வரி அப்படி. ரைட். 2 வரிக்கு போகிறத விட ஒரு வரியில் வச்சுக்கொள்ளக்கூடியமா இருக்கணும். ஒரு 4-5 சொற்களோட முடிச்சிடணும் விஷயத்து. இதில் வந்து 3 சொல் இருக்கு, அதுலேயும் அவளோட பெயர் தான் இருக்கு, 2 சொல் தான் இருக்கு. ரெசியூம் ஜான் ஜான்ஸ். ரைட். அதே மாதிரி இப்போ இது ஒரு தலைப்பை உருவாக்குறதுங்கிறதுல ஒரு கலை. அது தலைப்பை வாசிக்கிறத வச்சு தான், தலைப்பை வாசிட்டு தான் கடிதத்தோட விஷயத்த அவர் சரியாக புரிஞ்சு கொள்வார். இது இப்போ ஃப்யூச்சரில் இமெயிலில் வந்து சப்ஜெக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க இமெயில் லிஸ்ட்டில் வந்திக்கிற கடிதங்களில் லிஸ்ட்டில் காட்டும் போது சப்ஜெக்டை தான் காட்டும். அதை வாசிட்டு தான் உடனே திறந்து பார்க்கணுமா இல்லையாங்கிறதெல்லாம் முடிவெடுப்பாங்க. முக்கியமானதா முக்கியம் இல்லையாலாம் முடிவெடுப்பாங்க. அவர் சப்ஜெக்டு அந்த பாடிக்கு பொருத்தமான வகையில் அதை ஏற்பாடு செய்யணும். ரைட். இப்போ ஸ்கூல் காலத்தில் நாங்கள் படிக்கிற நேரம் 3 பந்தி தந்து சுருக்கம் எழுதி காட்டுன்னு சொல்லுவாங்க தமிழ் பாடத்தில், ஓ லெவலில். எனக்கு அது தமிழ் பாடம் அவ்வளோ விருப்பம் இல்லை, அதனால் இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. அதனால் தெரியாது எப்படி சுருக்கம் எழுதுறேன்னு. என்ன செய்கிறது, முதல் பந்தியில் ஒரு வரியையும் 2வது பந்தியில் ஒரு வரியையும் 3வது பந்தியில் ஒரு வரியையும் எடுத்து சேர்த்து இதான் சுருக்கம்னு எழுதிட்டு போகிறேன். சிவராத்திரியும் வெட்டுவாருன்னு அதே மாதிரி வெட்டி அனுப்புவார். காட்டாட்டி பேசுவாருங்கிறத காட்டுறதுக்காக எழுதிட்டு போகிறேன். அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போ கடிதம் எழுதும் போது மிக அழகாக சுருக்கம் எழுதுகிறோம், அதுவும் இங்கிலீஷில். ரைட். கடிதத்தில் பாடியோட மிக சுருக்கம் இருக்கணும் இதில். ரைட். அது ஒரு கலை, அது பழகணும். ரைட். இப்போ சொல்லுங்க பார்ப்போம், ஐசாஃப்டில் லேபில் கம்ப்யூட்டர் 2 பழுதாக இருக்கு,
இதை ஐசாப் நிர்வாகத்துக்கு எழுதணும். இதை திருத்தி தாங்கண்டோ இல்லாட்டி புதிய கம்ப்யூட்டர் தாங்கன்னு சொல்லி என்ன தலைப்பு போடலாம். மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து எழுதுறீங்க. என்ன சப்ஜெக்ட் லைன் டக்குன்னு எழுதி காட்டுங்க, டக்குன்னு போடுங்க. எல்லாரும் போடணும், 8 பேரும் போடணும். டக்குன்னு போடுங்க. தமிழில் சொல்கிறேன்னா மைக்கில் சொல்லுங்கள், இங்கிலீஷில் எழுதுறேன்னா டைப் பண்ணி காட்டும். எப்படியோ தமிழில் டைப் பண்ணாலும் டைப் பண்ணி காட்டும். லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் தலைப்பு எப்படி போடுறீங்க தான் முக்கியம். கம்ப்யூட்டர் 2 பழுது லேபில் நீங்கள் கோர்ஸில் இருக்கிறீங்க, அதில் சிரமமாக இருக்கு உங்களுக்கு. கம்ப்யூட்டர் பழுதாக போனதால் அதை உணர்த்தி எங்கள் கம்ப்யூட்டர் 2 செஞ்சு ரிப்பேர் பண்ணி தாங்க, இல்லாட்டி புதிய 2 கம்ப்யூட்டர் தாங்கன்றோ கேட்க போகிறீங்க. வாட் இஸ் த சப்ஜெக்ட்? ஒன்று வந்துருக்கு, ஃபஹஜத் போட்டிருக்கு. பார்ப்போமே தான் இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷில் இது போதாட்டி தமிழில் மைக்கில் சொல்லுங்கள். இதுதான் தலை. டக்குன்னு போடணும், டைம் ஆகிட்டு இருக்கு. ரைட், ரிஸ்னாசம் போட்டு. ரைட், ஸ்டெஃபன் போட்டர். சஞ்சீவ் ஓகே. Complain about computer மஸ்தூர் ஓகே. ரைட், சௌமியா ஓகே. சிமா போடுங்க. ரைட், இந்த டைமில் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எல்லாரும். நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனை ஷாட் எடுத்து நமக்கு டக்குன்னு போடுங்க குரூப்பில். நான் ஷேர் பண்ணிக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் போடுங்க. ஏன் எல்லாரும் லேண்ட்ஸ்கேப்பில் அந்த போர்ட்ரேட்டில் வச்சு ஸ்க்ரீனை பார்க்குறீங்க? ஃபோனை திருப்பி பார்க்கல தானே, பெருசாக தெரியும். ரைட், அவங்களுக்கு வாசிக்கக்கூடியமா இருக்கேண்ணே. ஓகே, அதெல்லாம் திருப்பி லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பாருங்க. ஏன் போர்ட்ரேட்டை வச்சு சின்னதாக பார்க்குறீங்க ஸ்க்ரீன்? ஓகே, ரைட்.
இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நாங்கள் பார்ப்போம் தலைப்பு என்னன்னு கொடுக்குறேன். இப்போ எந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு விளங்குது பாருங்க பார்ப்போம். இந்த ஸ்க்ரீன் விளங்குது. இப்போ இந்த கடிதம் இருக்கிற ஸ்க்ரீன் விளங்குது. இப்போ நான் டைப் பண்ணுறது விளங்குதான்னு பாருங்க. ரிப்ளை பண்ண டக்குன்னு நான் டைப் பண்ணுறேன். ஒரு ஆள் சரி பண்ணுங்க டக்குன்னு. விளங்குது. ரைட், ஓகே, ரைட், ரைட். இப்போ இந்த கடிதத்தில் தலைப்பு. எஸ் விளங்குது சார். ஓகே, ஓகே, ஓகே. இந்த கடிதத்தில் தலைப்பாக முதலாவது நாங்கள் என்ன செய்கிறோம்? வேண்டுகோள் விடுக்கிறோம். அப்போ முதலாவது போட வேண்டிய வேர்டு என்ன? ரிக்வஸ்ட். சஞ்சீவாயிரம் தமிழில் இருந்தால் கடைசியில் வேண்டுகோள்னு முடிக்கணும். ரிக்வஸ்ட் ஃபார் ரிப்பேரிங் என்ன கம்ப்யூட்டர்ஸ் இந்த லேப் 1 or 2 பேர் போடும். ரைட். ஏன் இதை சொல்கிறேன்டா, இப்போ நீங்கள் தந்த பதிலில் சிலது இருக்குது. கம்ப்ளைண்ட் அபவுட் த கம்ப்யூட்டர். நீங்கள் கம்ப்யூட்டரை குறை சொல்கிறீங்க. கம்ப்யூட்டர் அடிக்குது, கில்லுது, நொல்லுதுன்னு. அப்படியா? கம்ப்யூட்டரை பற்றிய கம்ப்ளைண்ட், அதாவது கம்ப்யூட்டர் வேலை செய்யலை என்று நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. இது கம்ப்ளைண்ட்டாக இல்லைண்ணா, வேண்டுகோள். அது வேலை செய்ய மாட்டேங்கிற விஷயத்தை உணர்த்திட்டு அடுத்தது அதை ரிப்பேர் பண்ணி கேட்கணும். அதான் விஷயம். ரைட். அல்லது புதுசாக வாங்கி கேட்கணும். சில எழுதிங்க ரிப்பேர் இந்த கம்ப்யூட்டர் இந்த லேப், ஓகே. இப்போ சௌமியாலும் சரியாக எழுதிங்க. ஆனால் அதில் ரிக்வஸ்ட் இல்லை. ரிக்வஸ்ட் இல்லை, ரிக்வஸ்ட்ங்கிற வேர்டு இல்லை. ரிப்பேர் ரிஸ்னா சொல்லுதீங்க ரிப்பேர் த 2 கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் ஸ்டடீஸ்ன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் உள்ள 2 கம்ப்யூட்டர் செஞ்சு கேட்குறீங்களா? ரிப்பேர் பண்ணி கேட்குறீங்களா? எங்கன்னு சொல்ல இல்லை. ரைட். அப்போ லேப் 1 ஏதோ 2 சொல்லணும். ரைட், ரைட். அப்போ பொதுவாக போடும்போது உங்களை வீட்டில் உள்ள கம்ப்யூட்டர் செஞ்சு கேட்குற மாதிரி நிற்கும். ஏன்னா அப்போ ரிக்வஸ்ட் ஃபார் ரிப்பேரிங் கம்ப்யூட்டர் இந்த லேப் 2, லேப் 2லையோ லேப் 1லையோ ஏதோ ஒன்று கேட்குறீங்க. அதை நீங்கள் புதுசாக கேட்குறீங்கடா, என்ன அர்த்தம்? அதாவது ரிப்பேரிங் இல்லாமல் புதுசாக வாங்கி கேட்டீங்கன்னா ரிக்வஸ்ட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இந்த லேப் 2, ரீப்ளேஸ்மெண்ட். இது பழைய போன கம்ப்யூட்டருக்கு பதிலாக புதுசாக தாங்க. இது ரிப்பேரிங். நீங்கள் முடிவெடுத்து போட்டு ரிப்பேரிங் சொல்கிறீங்க. இது ரிப்பேர் பண்ணி எடுக்கணும்ன்றதுக்காக சொல்கிறீங்க. அல்ல ரிப்பேரிங் நாங்கள் கேட்கலாம், அவங்க ரிப்பேர் பண்ணலைன்னா பண்ணி தருவாங்க, இல்லாட்டி ரீப்ளேஸ் பண்ணுவோம். ரைட். ஏதாவது ஒரு வேண்டுகோளை நம்ம கொடுக்கலாம். அடுத்த கைக்கு புதுசாக வாங்கி தாங்கன்னு கேட்கக்கூடாது. எங்களோட வேண்டுகோள் ரிப்பேர் பண்ணுறது. அல்லது பாடியில் நாங்கள் மிச்சத்தை சொல்லலாம், இது பழுதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரைட். அப்போ இதில் சரியாக எழுதுறதுக்கு நல்ல மெத்தட் என்னென்னா, மனசில் படுறது ஃபுல்லாக எழுதுறது. எல்லாத்தையும் எழுதி போட்டு தேவையில்லாத சொற்களை தேவையில்லை மேலதிகமாக இருக்கிற சொற்களை தூக்குறது. லேப் 2 இன் ஐசாஃப்ட் காலேஜ் ரெண்டு போட்டுன்னு வச்சுக்கிடுங்க. ஃபுல்லாக டீட்டெயில்டாக போட்டோம். இப்போ நாம் எழுதுறது ஐசாஃப்ட் சிஇஓக்கு தானே. ஸோ ஐசாஃப்டை பற்றி அங்கே சொல்ல தேவையில்லை. லேப் 2 இருக்கிறதால லேப் 1 or 2 மென்ஷன் பண்ணும். ரைட். சும்மா பொதுப்படியாக ரிப்பேரிங் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லவும் கூடாது.
ரைட். ஓகே, அப்போ இது ஒரு தலைப்பாக கொடுக்கலாம். ரிக்வெஸ்ட் ஃபோர், நீங்கள் உண்மையிலே கம்ப்ளைண்ட் தான், நீங்கள் ஒரு ஆஃபீஸர், நீங்கள் மாணவர்களை தான் இப்போ எழுதுனீங்க ரிக்வெஸ்ட். நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெண்டாவது கட்டத்தான் வரும். அதாவது முதல்ல ரிக்வெஸ்ட் பண்ணி நடக்காட்டி தான் கம்ப்ளைண்ட் பண்ணி. ரைட், நாங்கள் பலமுறை ரிக்வெஸ்ட் பண்ணியும் இந்த வேலை நடக்கலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி. அப்போ கம்ப்ளைண்ட் என்ன ஆரம்பிப்பீங்க? ஆஃப் சம்திங் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸாக போடும். ரைட், கடிதங்கள் வந்து வேண்டுகோள் கடிதம், கண்டன கடிதம், எச்சரிக்கை கடிதம்லாம் இருக்குது. எச்சரிக்கை கடிதம் யாருக்கு? வார்னிங் லெட்டர். அப்போ வார்னிங்னு போடணும். ரைட், மேலதிகாரி கீழே உள்ள அதிகாரிக்கு வார்னிங் பண்ணுவார். நீங்கள் ஆஃபீஸுக்கு வளமையாக லேட் ஆகிவாருன்னு சொல்லி எனக்கு தெரிய வருது, ஆகவே உங்களை கண்டிக்கிறேன், எச்சரிக்கிறேன்னு சொல்லி சொல்லலாம். ரைட், அப்படி வார்னிங். தமிழில் இருந்தால் தமிழில் அதுக்கு தானே எழுத வேண்டியதான். தமிழ் இங்கிலீஷாக அதில் பிரச்சனை இல்லை, இந்த தலைப்பை சரியாக உருவாக்குறது தான் அங்கே பிரச்சனை. ரைட், ஓகே, அப்போ அதை நீங்கள் கொஞ்சம் பழகிக்கொள்ளும். ரைட், அதுக்கு பிறகு என்ன? பாடியில் எத்தனை பந்திகள் இருக்கலாம்? டக்குன்னு சொல்லுங்க, எத்தனை பந்திகள் இருக்கணும்? ஒரு விடை, 2 விடை, 3 விடை. ரைட், 4 விடை, 5 விடை. ரைட், அதாவது ஒரு கடிதத்தில் 2 அல்லது 3 பந்திகள் நார்மலாக இருக்கும். கூட வந்தால் பிரச்சனை இல்லை, விஷயம் கூட இருந்தால் எழுத தான் வேணும், அது ஒரு விஷயம் அல்ல. ரைட், ஆனால் நார்மலாக ஒரு சப்ஜெக்ட் தான். இப்போ நான் சொன்ன சப்ஜெக்டே ஒரு சப்ஜெக்ட் தான், ரிப்பேர் பண்ணி கேட்குறோம் கம்ப்யூட்டர், ஒரு சப்ஜெக்ட் தான், சின்ன ஒரு சப்ஜெக்ட் தான். ஆகவே 2 பந்தியில் முடிக்கலாம், 3 பந்தியும் ஆக்கலாம். அதே 3வது பந்தின்னு நான் பிறகு சொல்கிறேன். இப்போ 2 பந்தியில் முதலாவது பந்தியில் என்ன இருக்குன்னா, சிச்சுவேஷனை விளக்கப்படுத்தணும். ரைட், சூழ்நிலையை விளக்கப்படுத்தணும். தமிழில் இருந்தால் நாம் கற்கின்ற இ ப்ளஸ் பாடநெறி கற்கின்ற மாணவர்களை நாம் லேப் 2வில் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த பயிற்சி கூடத்தில் உள்ள 2 கணினிகள் தொடர்ந்தும் இயங்காத நிலையில் காணப்படுகிறது. இதனால் நாங்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறோம். 3 வசனத்தோட ஒரு பந்தி முடிச்சு, சிச்சுவேஷனை சொல்லியாச்சு. 2வது பந்தியில் தான் வேண்டுகோள். ஆகவே குறித்த 2 கணினிகளையும் திருத்தி தருமாறு அல்லது அதுக்கு பதிலாக வேறு கணினிகளை மாற்றீடு செய்யுமாறும் பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். 2வது பந்தி முடிஞ்சு. 3வது பந்தி கொஞ்சம் தாஜா பண்ணுற மாதிரி ஒரு பந்தி தான். ரைட், இந்த விடயத்தில் நீங்கள் அல்லது எமது இந்த விடயத்தில் கரிசனை நடந்து கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி ஒரு தாஜா பண்ணுறோம். ரைட், அப்படி அது தேவை, அது இல்லாட்டி, அது விருப்பம் இல்லாட்டி அது போட தேவை. ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த 2 பந்தி இப்படி தான் இருக்கும். முதலாவது பந்தி சிச்சுவேஷனை விளக்கம், யாருக்காக இருந்தாலும் சரி தான். ரைட், எந்த ஆஃபீஸுக்கு எழுதினாலும் சரி, முதலாவது நிலைமை விளக்கம். அட்லீஸ்ட் நீங்கள் இத்தனாம் தேதி அனுப்புன இந்த கடிதத்தின் படி என்றாவது ஆரம்பிக்க எழுதணும். சும்மா எடுத்தபடிக்கு சொல்லக்கூடாது, இந்த இதை செஞ்சுத்தாங்க, இல்லாட்டி இதை இப்படி செய்யாங்க, இப்படி போருங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. முதல் பந்து அதுக்கு தான் இருக்கு. சிச்சுவேஷனை விளக்கப்படுத்தணும், இந்த கடிதம் எழுதுறதுக்கான சூழ்நிலையை சொல்லணும். அப்போ அது ஒஃபிஷியல் காரணமாக இருக்கவும் வேணும். இப்போ ஒரு ஆஃபீஸினுடைய இருந்தால் எனக்கு இங்கே இருக்கல மாட்டேங்குது, வேறு வேலைக்கு ஏசி ஒன்று கூட்டித்தாங்க அப்படி கேட்குறத விட, தொடர்ந்து இங்கே கம்ப்யூட்டர்லாம் இயங்காத நிலைக்கு போகுது,
வெப்பநிலை காரணமாக கம்ப்யூட்டர்லாம் அடிக்கடி பழுதாக போகுது, அதனால் ஒரு ஏசி போட்டிருந்தால் நல்ல அப்படியே கேட்கலாம். ஆஃபிஷியல் ரிக்வெஸ்ட். ரைட். ஃபேன் கேட்கலாம், எனக்கு வேக்குது வேலை செய்ய மாட்டேங்குது ஃபேன் தாங்கன்னு கேட்கலாம். ஏசி கேட்குற அவ்வளோ இது இல்லை இந்த இந்த நம்ம நாட்டில். சரிதான், ஏசி கேட்கலாம் வெளிநாட்டிலாம், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ரைட். அப்போ சிச்சுவேஷனை விளக்கப்படுத்தும் முதலாவது பந்தி. ரெண்டாவது பந்தியில் அதை உரிய முறையில் ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும், என்ன வேணும்னு கேட்கணும். அதனால் நீங்கள் பார்த்து அதுக்கு ஏதாவது செஞ்சுத்தாங்க அப்படி சொல்லக்கூடாது. ரைட். இதுக்கு பதிலாக ரெண்டு, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன்று ரிப்பேர் பண்ணித்தாங்க, இல்லாட்டி அதுக்கு பதிலாக 2 கம்ப்யூட்டர் புதுசாக தாங்க என்று கேட்கலாம். சரிதானே? ரைட். இதில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா? 2 பந்தி. மூணாவது பந்தி கொஞ்சம் பட்டர் பூசுகிற பந்தி தான். This is regarding இங்கிலீஷில் இருந்தால் அப்படி தான் ஆரம்பிக்கும். This is regarding the 2 malfunction computers in the lab 2 of iSoft College. Right. And சொல்லியாச்சு. As we are learning, as we are following the E+ certification course, we are facing difficulties in doing the practicals. முடிஞ்சு ஒரு பந்தி, அந்த ஒரு பந்தியில் உள்ள வசனம் தான் அதையும் சொன்னேன். ரைட். ரெண்டாவது பந்தியில் therefore ஆகையால், therefore please make any arrangements to repair the malfunction computers or to replace them. அதே ப்ளீஸ் வராது. therefore I am kindly requesting you to make arrangements to repair the computer அப்படி வரும். ரைட். ரைட். அது இங்கிலீஷா தமிழாங்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. கடிதம் வந்து ஒரு பொம்மை இருக்கணும், அவ்வளோ. ஓகே. தென் பொடி முடிஞ்சா இவன் 4 போடிக்கிறான், இவன் 4 போடிக்கிறான். ஃபர்ஸ்ட்டுக்கு அவன் சொல்கிறான், ஐ ரீட் த இன்ட்ரெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் வாட்சி தான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிறகு நான் என்னோட இந்த கொப்பியெல்லாம் இதில் இது பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கு பிறகு அதுதான் ரெண்டாவது விஷயம். அது 2 முடிஞ்சது. இனி அடுத்தது அதுதான், தேங்கிங் ஃபார் யூ ஃபார் டேக்கிங் யூர் டைம் டு ரிவ்யூ மை ரெஸ்யூம். இப்போ தான் அனுப்பவே போகிறேன், ஆனால் தேங்க் பண்ணுறேன் அதுக்கு முன்னக்கே. என் ரெஸ்யூம்டா பயோடேட்டாவை ரிவ்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் செலவழிச்சதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று ஆரம்பத்திலே சொல்கிறேன். அன்னைக்கு இப்போ தான் அனுப்ப போகிறேன், கடிதம் தயாரிக்கிறேன். இதான் கவரிங் லெட்டர்னு சொல்கிறது. அதுவும் ஒரு விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். ரைட். அதுக்கப்புறம் அது அவனுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு இதில் போடுறான். அப்படி 4 பந்தியாகவும் ஆகலாம், அது நோ ப்ராப்ளம். நான் கட்டாயம் சுண்ணத்தில் ஒன்றும் இல்லை 2 பந்திங்கிறது. ஆனால் 2 பந்தி தான் மெயின் பந்தி. 2 பந்தி இல்லாமல் செய்யக்கூடாதுங்கிறது தான் விஷயம். ஒரே பந்தி ஆக்கிடக்கூடாது 2, அதுதான் இன்னொரு விஷயம். சிச்சுவேஷனை சொல்கிறதும் வேண்டுகோள் கொடுக்குறதும் ஒரே பந்தி அடிக்கப்படாது, வேறு வேறு இருக்கும். ரைட். என்னன்னு சொன்னால் கவரிங் லெட்டர். இது வந்து ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு கவரிங் லெட்டர் அடிக்கிறான். அதோட சேர்த்து அவன் பயோடேட்டாவெலாம் அனுப்ப போகிறான். பயோடேட்டா இப்போ நான் ஆட்கிட்ட பழக்கம் இருக்குது, பயோடேட்டாவை அழகாக செஞ்சு வச்சிருப்பாங்க.